எல்லாரும் எமோஷனல் நீ எப்படி ஒரு குமார், நீ எப்படி ஒரு பிரகாசம், அதே மாதிரி நான் ஒரு ஆதி, அவ்வளோதான். தயவு செய்து ஒரு பொண்ணு மயக்க முடியும் வச்சு சேஃப் இல்லாம நீங்க உள்ளூர் பணையை வச்சுதான் இருக்காதீங்க. ஏன்னா எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோம், நான் போனோன்னா என் பிள்ளை இங்கே உட்கார போகிறான், திருப்பி நான் வந்து உட்காந்து அவனுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் போய்க்க போகிறோம். இவ்வளவு சமாதானமாக போலீஸோட கோஆபரேஷனோட அழகாக போய் கொண்டிருக்கும் போராட்டம் நம்மளோட நிரந்தர முடிவுக்காக மட்டும்தான் போராடுறோம். யாரும் உணர்ச்சி வசப்படாமல் தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கண்டிப்பா இன்னொரு தடவை வந்து கோயம்புத்தூருக்கு வேற ஒரு விஷயமா வரப்ப நம்மலாம் செல்ஃபி எடுத்துக்கலாம். இப்போ வந்து செல்ஃபி முக்கியம் இல்லை, செல்ஃப்லெஸ் டிவோஷன் அண்ட் கமிட்மெண்ட் தான் முக்கியம். பட் அங்கிருந்து இது வேற மாதிரி திசை திரும்பி உணர்ச்சி வசப்படும் போராட்டமா மாறி போய்கிட்டே இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டாதீங்க, உணர்ச்சி வசப்பட்டா இதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவு கிடைக்காது. இன்னைக்கு வந்து அதாவது 2-3 நாட்களா இங்க நம்ம இருக்கோம், யாருமே நம்ம குரலை கேட்கலையா அப்படின்னு நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது எனக்கு புரியுது. இது எனக்கும் அப்படி 1 வருஷமா அப்படிதான் இருந்துச்சு. 1 வருஷமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு என்னை சில அமைப்புகள் எதிர்க்கிறதும் அதுக்கு போராடுறது எனக்கே வந்து எவ்வளோ கோபமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நானே சொல்றேன், பர்சனலா பாதிக்கப்பட்ட நானே சொல்றேன், பேன் பீட்டா இவனை பேன் பண்ணு, நம்மளோட அரசாங்கத்தை திட்டுறது, இதெல்லாம் வந்து பயனை அளிக்காது. எது பயனளிக்கும்? நம்மளோட ஒரே ஒரு கொள்கைக்காக நம்ம நிக்கிறது மட்டும்தான் பயனளிக்கும். நம்மளோட ஒரே ஒரு கொள்கை என்ன? ஜல்லிக்கட்டு வேணும். 10 வருஷமா இந்த வழக்கில் இருக்கும் பிஆர்ஐயா சிவசேனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசிஏ அதாவது பர்ஃபார்மிங் அனிமல்ஸ்லேருந்து உள்ள ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்காக வழிவகுக்க முடியும், சட்டப்பூர்வமாக பண்ண முடியும் அப்படின்னு அவங்க இவ்வளோ 10 வருஷமா போராடி இருக்காங்க. அவங்களோட உணர்வுகளை மதிப்போம். இங்கே இந்த போராட்டத்துக்கு உணவு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களோட உணர்வுகளை மதிப்போம். யாராவது உடம்பு முடியலன்னா தயவு செய்து கொஞ்ச நேரம் வெளில போய் காற்று வாங்கிட்டு வாங்க. இங்கே சாப்பாடு இப்போ வழியா வரப்போகுது, இந்த ரூட்டை கிளியர் பண்ணுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த வாழைப்பழத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரமாட்டேன், இது நான் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதனால இப்போ வாழைப்பழம் வரும், உப்புமா வரும், எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க, அறிவுபூர்வமா போராடலாம். இது வந்து இன்னைக்கு சர்வதேச போராட்டமா துபாய், USA, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல ஊர்கள்ல உருவெடுத்திருக்கு. அதாவது நான் 2-3 கண்ட்ரி பேர்ல இன்னைக்கு காலையில கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி கண்ட்ரிலாம் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை. அங்கெல்லாம் தமிழங்க இருக்காங்க போல. அங்க பின்னாடி இருக்கிற எல்லாரும் தயவு செய்து உட்கார்ந்தா இங்க நிறைய பேர் இருக்காங்க, முயற்சி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க முயற்சிக்கு நம்ம மதிப்பளிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்க பின்னாடி மேடையில் ஏறி நிக்கிறவங்க எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் நம்மளோட எல்லா முயற்சியும் வீணா போயிடும். தயவு செய்து உட்காருவோம். இந்த மேல நிக்கிறவங்க தயவு செய்து இறங்குங்க. ஏன்னா இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய பேர் இதுக்காக வாலண்டியர் பண்றாங்க, உணவு எடுத்துட்டு வராங்க. இவங்களோட மதிப்பையாவது சக தமிழனா நம்ம மதிப்போம். தயவு செஞ்சு எல்லாரும் இறங்குங்க, உட்காருங்க. இன்னொரு பர்சனல் கோரிக்கை என்னன்னா, நம்ம யாரையும் திருப்பி எதுவும் சாதிக்க போறது இல்லை. அந்த மாதிரி கோஷங்களோ இல்ல அந்த மாதிரி பிளக்கார்ட்ஸோ இருந்தா கீழே வச்சுட்டு எல்லாரும் ஒரே மாதிரி விஷயத்துக்கு போராடுங்க. நம்ம கொள்கை என்ன? நமக்கு ஜல்லிக்கட்டு கொள்கை, ஜல்லிக்கட்டு வந்துருட்டோம், அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஒரே ஒரு விஷயம் ஞாபகம், இது வந்து நம்ம அடையாளத்துக்கு ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் இல்லை, எல்லா தமிழர்களும் அவங்களோட உரிமை குரலை பதிவு பண்றோம். அது மட்டும்தான். நான் இங்கதான் இருக்க போறேன். தயவு செஞ்சு எந்த ஒரு அசம்பாவித இதிலும் ஈடுபட்டுறாதீங்க, ரோட்டுக்கு போகாதீங்க. காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம இருப்போம். ஏன்னா அவங்க நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தமிழன் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து ஒரு பஞ்சாபி, ஒரு சீக் அங்கிள் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டுல இல்ல இந்த மரபணுல வந்தவன் தான் தமிழன் அப்படின்னு கிடையாது. தமிழ் மேல் பாசம், நேசம், மதிப்பு கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரும் தமிழை எழுத்து கற்றுக்கொண்டவன் தமிழன், அவ்வளவுதான். அதனால வந்து அந்த அடையாளத்துக்காக தான் நிற்கிறோம். தயவு செய்து தமிழன் என்ற சக உணர்வோடு பொறுமை காத்து அமைதியாக உட்காருவோம். நம்ம கொள்கையை மட்டும் வலியுறுத்துவோம். எந்த வன்முறை, எந்த ஒரு தவறான கோஷம் எதுவுமே வேண்டாம். அண்ட் தயவு செஞ்சு யாரும் போட்டோ எடுக்காதீங்க.
அது போக இங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மெடிக்கல் டீமையும் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அவங்க வாலண்டியரா இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு லைட்டா முடியலன்னா கூட நீங்க இங்க வந்து உங்களோட ஏதாவது செக் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். ஸோ தயவு செய்து உங்கள் உடலை வருத்தி போராடுவோம். உடலை வருத்தி தான் போராட முடியும், வேர்வை சிந்தி தான் போராட முடியும். ஆனா இங்க எல்லா வசதிகளும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. வெயில்ல உட்காந்துருக்கோம், டீஹைட்ரேட் ஆகும், தண்ணீர் அருந்துங்கள், எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருமித்த குரலாக ஒரே கொள்கையோடு போராடுவோம். கோவை அமைதி போராட்டத்தை நோக்கி மட்டும். இதுதான் விஷயம். இது எல்லாரும் புரிஞ்சுப்போம். அமைதியாக போராடுவோம். எல்லாரும் தயவு செய்து உட்காருவோம். ஏன்னா நின்று எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. உட்காருவோம். ஏன்னா இந்த போராட்டம் போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதனால போற வரைக்கும் அமைதியா இருக்கும் தயவு செய்து.